ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரால் மீன் பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரீலு. இந்த ரீல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து 30 வச்சுருக்கோம் நம்ம மேக்னெட்டு பிரேக்கிங் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா லாக் வந்து நிற்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்குது. அப்படி எல்லாமே ஃபுல் டைட்டில் வச்சு இது பார்த்தீங்கன்னா தனியாக ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது, வீசிக்கிட்டே இருக்கும், சிக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ரீல் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கோம். இருங்க அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற காமிச்சாரேன். நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிற ரீல் பார்த்தீங்கன்னா லுக்கானோடைய ப்ரெடேட்டர் ரீலு. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ரீல் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறக்காண்டி வாங்கியிருக்கோம். பாருங்க பிராண்டை கம்மி அப்படி. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோமா? இருவன் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்கு இருக்குது. அந்த பவுச் ஓரமாக வச்சுக்கிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரீல் நண்பர்களே. நல்லா சரியான காஸ்ட்லியான ரீல், வருஷம் வாங்கியிருக்கான். ப்ரெடேட்டர் ரீலு, ப்ரெடேட்டர் 200 ரீலு. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இங்கே உள்ளக்க பாருங்கள் அருமையாக சுற்றுது. இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ராக் ஒன்று வந்துருக்கு நண்பர்களே. ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். நல்லா கருப்பு கலர் தவளை சூப்பராக இருக்குது. நல்லா டபுள் ஸ்பின்னரு அருமையாக இருக்குது. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள்ஸில் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து நான் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு எழுதிட்டியா நண்பர்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கியிருந்தோம். இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரால் மீன் வந்து பிடிச்சி காட்டுறோம். வாங்க நம்ம லொக்கேஷன் போய்ட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கான அந்த இதுக்கான யூஸ் பண்ணுற பிரைடர் லைன் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கானோடைய 8X ரீல். இது 8X லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள மாட்டிட்டு நம்ம வந்து இந்த தவளை வச்சு இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சி காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் ஃபிஷிங் டேக்ஸில் வாங்கியிருந்தோம். வேணும்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இந்த டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரியும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா பொருளுமே அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அதில் வந்து கேட்லாக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு நாளையில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். நான் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மறுநாள் காலையில் எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே நம்ம வந்து முறையாக வந்து நம்ம ரீல் வந்து வீச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டம் பார்க்க போகிறோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வீசமா இங்கே காமி அந்த ஆய் விழுந்துருச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்மூத்தாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அதங்க அழகாக சுற்றுது. முன்னாடி வச்சிருந்த பேருக்கு வந்து கரன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பழைய வீடியில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சவுண்டே வராமல் போயிட்டுருக்கு. பாருங்கள் இது வந்து கிச்சுன்னு கேட்குது. ஏது அதுதான் கிச்சு கிடச்சி. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குன்னு. அதுக்கு மேலே வீசலாம், ஆனால் முள் கிடக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வீச முடியாது. மீன் நிற்கிது நண்பர்கள். இதுக்குள்ள சின்ன பள்ளம்தான். வந்து இப்போ மாட்டுதான்னு பார்ப்போம். இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கலர் ஃப்ராக்கு, டபுள் ஸ்பின்னர் வந்திருக்கு. பாருங்கள் ஆக்ஷன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. பெரிய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டிச்சு. பாருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விரால் மீன் மாட்டிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மீன் எடுத்துருக்கு. ஏன் மீன் பிடிச்சிட்டியா? கீழே எடுப்போம். வா. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விரால் மீன் நண்பர்களே. நம்ம வந்து ரீலு இதுக்கு காலடு லுக்கான ரீல் வாங்கிட்டு பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன். பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் குட்டி மீன் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நல்லா சரியான இது. ஏன்னா அதை எடுத்துட்டியா இல்லையா? லாக் ஆனதில்லை, இழுத்துக்கிட்டு வரும்போது எடுத்தியா? சரி ஓகே ஓகே நண்பர்கள். வீடியோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. அட்டாச் பண்ணுறேன். சரி கிடக்கட்டுமா? ஓகே நான் கிடக்கட்டேன். கீழே வர அதை நல்லா காட்டு. ஐயா குட்டி மீன் கட் பண்ணிக்குவா. தவளையா என்ன மீனா? இந்த வந்துட்டேன். தவளையா? காமி தூக்கு 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 தூக்கு.
சரியான உருப்படி மாட்டிருக்கு இன்னைக்கு. இங்கே யாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தவளை முதல்ல நாங்கள் கழட்டி விட்டோம், திரும்ப உங்களுக்கு வந்து மாட்டிக்கிச்சு. இது எப்படி கழட்டுறது? அன்னைக்கு எப்படி சொன்னீங்க? எப்படி அது என்ன அது இருக்காதியா கேமராவில் கழட்டுறதுனா? மீன் மாட்டணும்னு வந்தால் தவளை தான் மாட்டுது. இது நான் அன்னைக்கு பிடிச்சி விட்ட தவளை அது பிடிச்சி விடு. இப்போ நாங்கள் வந்து பிடிச்சோம். ஆட்டிருக்காத்தியா இல்லையா? பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தவளை பாத்துங்க, எத்தனை பெரிய தவளை நாட்டுக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து லுக்கானா ப்ரெடேட்டர் ரீல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மீன் பிடிச்சிருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மீன் தான் நமக்கு வந்து மாட்டிருக்கு. இன்னொரு பெரிய மீன் பிடிச்சா அத்துட்டு பெருசாக வீடியோ எடுக்கலை. நாங்கள் யூஸ் பண்ண தவளை பார்த்திங்கன்னா இந்த ஒரு தவளை பாருங்க. நம்ம ரெகுலராக அந்த தவளையை வச்சு தான் மீன் பிடிச்சிருப்போம். ஒரு கருப்பு தவளை வந்து பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து அது எடுக்கலை. நம்ம மீன் சின்னமாக இருக்கனால பார்த்திங்கன்னா இந்த தவளை வந்து யூஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோதான். இன்றைக்கி மாட்டலை, நமக்கு ஒன்று தான் மாட்டியிருக்கு. ஒன்று அத்து விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விட்டுட்டு பாருங்க. இதை திரும்ப ரிலீஸ் பண்ணிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.